தக் லைஃப் மணிரத்னம் அவர்களோட டிரெக்ஷனில் உலகநாயகன் கமல் அப்புறம் சிம்பு இவங்க 2 பேரும் லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. அது போக அபிராமி, த்ரிஷா அவங்க பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஏஆர் ரஹ்மான் மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி இந்த படத்தில் ஏகப்பட்ட ஹைலைட்ஸ் இருக்குது. நான் இந்த படத்தில் அப்படி என்ன ஸ்பெஷல்னு சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு கேட்டால் காம்பினேஷன்ஸ். அதாவது வந்துட்டு கமல், மணிரத்னம் இவங்க 2 பேர் சேர்ந்தது ஸ்பெஷல்னு சொல்ல வரேன். அப்புறம் கமல், எஸ்டிஆர் இவங்க 2 பேரோட ஃபேஸ் ஆஃப் இருக்குல்ல, அதுவும் ஒரு ஸ்பெஷல்னு சொல்ல வரேன். அப்புறம் கமல், த்ரிஷா, எஸ்டிஆர், த்ரிஷா இவங்க 2 பேரில் யார் கூட த்ரிஷா வந்து பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத அவங்களே சொல்ல மாட்டேன்றாங்க. அப்புறம் கமல், அபிராமி, கமல், ஏஆர் ரஹ்மான் இது எல்லாத்துக்கும் வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் கனெக்ட் இருக்குது அப்படின்றது தான் நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஒன் பை ஒன்னாக சொல்கிறேனே. இப்போ மணிரத்னம் அவரை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னு கேட்டால் த கிரேட் டைரக்டர். அவரை பற்றி நான் ஒரு இன்ட்ரோ கொடுக்கணுன்ற அவசியமே இல்லை. நம்ம எல்லாருக்குமே சரி, தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் இந்தியன் சினிமாவுக்கும் தெரியும் மணிரத்னம் அப்படின்றது யார் அப்படின்னு. ஸோ அவர் இந்த படம் பண்ணிருக்காரு அப்படின்றது ஒரு லெஷர் அவுட்டிங் மாதிரி தான் அவருக்கு. ஸோ மணிரத்னம் படம் பண்ணுறாரு அப்படின்னா ஒரு இன்டென்ஸான ரைட்டிங் இருக்கும். நம்மள வந்து சீட்டில் கிராப் பண்ணி உட்கார வச்சு எமோஷ்னலாக பார்க்குறது.